சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஜாலில் வெடிக்கவுள்ள பாரிய போராட்டம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளது அழைப்பு. வடக்கு தொடருந்து சேவை நேரங்களில் மாற்றம், வெளியானது புதிய அறிவிப்பு. அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். செம்மணி பகுதியில் தோண்ட வெளியாகும் எலும்புக்கூடுகளால் அதிர்ச்சி. கருணாவுக்கு மிக நெருக்கமானவர் அதிரடியாக கைது. சாதாரண தர பரீட்சைகள் இம்மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும், கல்வி அமைச்சு அறிவிப்பு. கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்கள். மாகாண சபை தேர்தல் நடந்தால் ஆளும் கட்சி சரிவடையும் என்கிறது எதிர்க்கட்சி தரப்பு. செம்மணி பகுதியில் மனித உடலங்களோடு காணப்பட்ட மர்ம பொருள். தொடர்பன விரிவான செய்திகள். சிறைகளுக்குள் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்தும் மற்றும் சிறையிலிருந்து விடுவிக்கப்படாத உறவுகளின் விடுதலை வேண்டியும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த போராட்டத்துக்கு குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் அழைப்பு விடுத்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழினத்தை வேரறுக்கும் வரலாற்றில் முதல் அத்தியாயமான ஜூலை கலவரத்தின் சிறை படுகொலை நாளான ஜூலை 25ஆம் தேதியை முன்னிறுத்தி அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான உணர்வு பூர்வ போராட்டத்தை முனைப்புடன் முன்னெடுக்க குரலற்றவர்களின் குரல் அமைப்பு சகல தமிழ் சமூகங்களிடமும் அழைப்பு விடுக்கின்றது. எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணம் கெட்டுப்பூங்கா சுற்றியலில் இடம்பெறும் இந்த நினைவேந்தல் செயற்பாட்டில் சமூக உணர்வு கொண்ட அனைத்து தரப்பினரும் தவறாமல் கலந்து கொண்டு ஒன்றிணைந்து குரல்களை உயர்த்தி உறவுகளின் விடுதலைக்கு அணிதிரண்டு வலி சேர்க்க வேண்டும் என அவர் இதன்போது அழைப்பு விடுத்துள்ளார். வடக்கு தொடருந்து சேவைகளின் இயக்க நேரங்களை மாற்றியமைக்க இலங்கை தொடருந்துகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வடக்கு தொடருந்து பாதைகளில் பயணிக்கும் பொதுமக்களின் கடுமையான கோரிக்கை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வார இறுதி நாட்களில் மட்டும் இயக்கப்படும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் தொடருந்து நாளை முதல் கல்கிசைக்கும் காங்கேசந்துறைக்கும் இடையில் தினமும் இயக்க தொடருந்து திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இதற்கிணையாக கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துறைக்கு தினமும் காலை 5:45க்கு இயக்கப்படும் யாழ்தேவி தொடர்ந்தின் புறப்படும் நேரம் நாளை முதல் திருத்தப்பட்டுள்ளது. யாழ்தேவியின் கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படும் நேரம் காலை 6:40 மணியாக திருத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பான மேன்முறையீடுகளை எதிர்வரும் 16ஆம் தேதி வரையில் முன்வைக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை அஸ்வசும திட்டத்தின் மூலம் 1.8 மில்லியன் மக்கள் பயனடைந்துள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அஸ்வசும நலம்புரி திட்டத்தை பெற்றுக்கொள்வதற்காக மேலும் 9 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் அஸ்வசும நலத்திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்கான தகுதியான பயனாளிகளின் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய பட்டியல் அனைத்து பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம அலுவலகங்களின் அறிவிப்பு பலகைகளிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த பட்டியல் நலன்புரி நன்மைகள் சபையின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான www.wbb.gov.lk-யிலும் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது வரை செம்மணி பகுதியில் 44 எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதோடு 47 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 2வது கட்டத்தின் 12ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை குறித்த அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு அருகாமையில் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் முதல் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அந்த இடத்தில் சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இடத்துக்கு அருகாமையில் இன்றைய தினம் JCB இயந்திரம் மூலம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதிலும் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் நீதவான் A ஆனந்தராஜாவின் முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா குழுவின் பங்கேற்புடன் இந்த அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணாநிதியின் அம்பாறை மற்றும் திருக்கோயில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான K. புஷ்பகுமார் என்பவர் இன்று கைது செய்யப்பட்டார். குறித்த கைது நடவடிக்கை இன்று காலை குற்றப்புலனாய்வு பிரிவினரின் அணியொன்றால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
இதேவேளை இந்த கைது தொடர்பில் அம்பாறை மாவட்ட முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு சந்திரகாந்தனும் தன்னுடைய முகப்புத்தகத்தினூடாக உறுதிப்படுத்தி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். தகவலுக்கமைய கோயில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் வைத்து வீட்டுக்குள் மறைந்திருந்த போது இனிய பாரதி புலனாய்வு பிரிவால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். குறித்த கைது இனிய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டு, இளைஞர் யுவதிகளை கடத்தி காணாமலாக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கலாக முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் கேப்டன் சந்திரநேருவின் படுகொலை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2024 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகள் ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் விடைத்தாள் திருத்தும் பணிகள் தற்பொழுது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாண்டு மார்ச் மாதம் நடத்தப்பட்ட சாதாரணதர பரீட்சையில் மொத்தம் 4,78,182 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர். அவர்களில் 3,98,182 பேர் பாடசாலை மாணவர்கள் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை முடிவுகள் வெளியிடப்பட்டதும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் முடிவுகளை பின்வரும் அதிகாரப்பூர்வ வலைத்தளங்கள் வழியாக பார்வையிட முடியும். http://toenets.lk http://www.results.exam.gov.lk இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 26ஆம் தேதி முதல் ஜூலை 21 வரையில் நிகழ்நிலையில் கோரப்படும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டுக்குள் சட்டவிரோதமாக மதுபானம் மற்றும் ஏலக்காயை கொண்டுவர முற்பட்ட 4 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சுங்க அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் இவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து 1,50,00,000 ரூபாய் பெறுமதியான மதுபானம் மற்றும் ஏலக்காயை நாட்டுக்குள் கொண்டுவர முயன்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள நபர்கள் கொழும்பு மற்றும் ஹட்டன் பகுதிகளில் வசிக்கும் நிலையில் வெளிநாட்டு பயணம் சென்று மீண்டும் திரும்பி வந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று அதிகாலை இந்தியாவின் பெங்களூரில் இருந்து இண்டிகோ விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்துள்ளனர். இதன்பொழுது அவர்களின் பயணப்பைகளில் இருந்து வெளிநாட்டு விமான நிலையத்தின் வரியில்லாத வணிக வளாகத்தில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட 378 மதுபான போத்தல்கள் மற்றும் 132 கிலோகிராம் ஏலக்காய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்டுள்ள குறித்த மதுபான போத்தல்களின் பெறுமதி 1,50,00,000 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அவர்களை தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி தோல்வியடையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற தேர்தலை விட உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது. ஏனைய எதிர்க்கட்சிகளின் வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதை காண முடிகிறது. அடுத்து மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றாலும் தற்போதைய சூழ்நிலையில் அந்த தேர்தலை அரசு நடத்துமா என்று தெரியவில்லை. அவ்வாறு நடத்தப்பட்டால் அனைத்து மாகாண சபைகளையும் எதிரணிகளை கைப்பற்றும். அதேவேளை இந்த அரசு 5 வருடங்கள் பயணிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்கள் ஆணைக்கு முரணாக அரசு செயற்பட்டால் போராட்டங்களில் ஈடுபட்டு அரசின் ஆயுட்காலத்தை சுருக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார். செம்மணி பகுதியில் மனித உடலங்களோடு சந்தேகத்துக்கிடமான பொருள் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட குறித்த பொருள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் பொருளை பாதுகாப்பாக அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்தி நீதிமன்ற கட்டுக்காவலில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பொருளானது ஆயுதத்தோடு காணப்படும் பொருளாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் செம்மணி பகுதியில் நேற்றைய தினத்துடன் 45 மனித எச்சங்கள் செம்மணியில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.